செகண்ட் சாப்டரில் ஒவ்வொரு கான்செப்டாக பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அக்கௌண்ட்ஸில். லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடாலஜி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது அதுக்கு கொஞ்சம் செப்பரேட் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரெவன்யூ ரிசிப்ட் தான். ஆல்ரெடி அதோட மீனிங் என்னங்கிறது நம்ம அந்த செகண்ட் சாப்டரோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்தோம். இப்போ ஒரு கிளப்பில் மெம்பர்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்தில் குவார்ட்டர்லி ஒன்ஸ் ஆர் 6 month ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் கூட மெம்பர்ஷிப்காக அவங்க பே பண்ணுறதா இருக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். நார்மலாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நியூஸ் பேப்பருக்கெலாம் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணியிருப்போம். 1 இயர்க்காக இருக்கலாம், இல்லை 6 monthsஆக இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம பே பண்ணுற ஒரு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி தான் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். இங்கே கிளப்லையுமே சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுவாங்க. பட் அதுக்கு சில சம்மில் டைரெக்டாக உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஒரே ஒரு அமௌண்ட் மட்டும் கொடுத்துருவாங்க. சம் கேசஸ் 2-3 வருஷத்துக்கு உண்டான டிரான்சாக்ஷன் இருக்கலாம். ஓகேவா, லாஸ்ட் வீடியோலேயே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான கண்டிஷனில் நான் உங்களுக்கு முக்கியமாக ஒன்று சொன்னேன். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த இயருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த இயருக்கு உண்டான டிரான்சாக்ஷன் மட்டும்தான் வரணும் அப்படின்னு, அதை தாண்டி எதுவும் வரக்கூடாது அப்படின்னு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2018க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 18 கூடிய டிரான்சாக்ஷன் மட்டும்தான் வரணும். 17 இல்லை 2019 கூடிய டிரான்சாக்ஷன் எதுவுமே உள்ளே இன்க்ளூட் ஆகக்கூடாதுன்னு. இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன வரும் அப்படின்னா, இது வந்து ஃபார்மெட்டு தான், எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஏருமே கொடுக்கல. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இதில் 2018க்கு இந்த ஃபார்மெட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 2018 கொடுத்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அட் த சேம் டைம் 2019 கூடியதை 18ல் ரிசீவ் பண்ணதாகவும் கொடுக்கலாம், அட்வான்ஸ் ரிசீவ்டு. அதே மாதிரி கரண்ட் இயருக்கு உண்டானது அவுட்ஸ்டாண்டிங்கும் இருக்கலாம். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி 2-3 டிரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ இதில் எதை ஆட் பண்ணணும், எதை லெஸ் பண்ணணுங்கிறத நான் லெஸ் பண்ணி ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வர அமௌண்ட்டை மட்டும்தான் எடுத்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு போஸ்ட் பண்ணணும். ஓகே, இந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்புறம் அட்வான்ஸ் ரிசீவ்டு இந்த வேர்டெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறலாம். ஓகே, சரி, ஓகே. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இன்கம் தான். ஸோ கிரெடிட் சைடு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு வந்துடும். பை சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2018 தான் இந்த அக்கௌண்ட்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 2018ல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலாக அவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் இன்னர் காலமில் போட்டுக்கோங்க. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் முடிச்சது போக தான் ஃபைனல் அமௌண்ட்டை தூக்கி நம்ம அவுட்டர் காலமில் போடணும். ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட் நம்ம ஃபஸ்ட்டு லெஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர். ஓகே, இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா 2018க்கு இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 2017 கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்ததை இந்த வருஷம் கரண்ட் இயரில் நம்ம இப்போ ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது லெஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஒன்லி ஃபார் 2018 தான், 2017 கிடையாது. ஸோ அதை லெஸ் பண்ணிடணும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் திரும்பவும் லெஸ் தான். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த சப்சிக்வெண்ட் இயர். ஓகே, இந்த சப்சிக்வெண்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுற கரண்ட் இயருக்கு அடுத்த வருஷம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த ஃபார்மேட் 2018 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2019 தான் சப்சிக்வெண்ட் இயர். ஓகேவா, அதுதான் ஃபினான்ஷியல் டேர்மில் மென்ஷன் பண்ணுற அந்த வார்த்தை சப்சிக்வெண்ட் அப்படின்னு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர். அதாவது 2018ல் தான் நம்ம இந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 2018க்கே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படி இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே,
த நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் டூரிங் த ப்ரீவியஸ் இயர். அதாவது கரண்ட் இயரில் ரிசீவ் பண்ண வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷனை ப்ரீவியஸ் இயர்லேயே அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிடும். அதாவது இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? அதை வந்து நம்ம போன வருஷம் லெஸ் பண்ணியிருந்திருப்போம். ஏன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எந்த இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த இயரை மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த வருஷத்துக்கு நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை நான் சம் போடும்போது நம்ம உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக புரியும். பட் இருந்தாலும் அந்த டேர்ம்ஸை மட்டும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃபார்மெட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, கரண்ட் இயருக்கு உண்டானது மட்டும்தான் எடுக்கணும். ப்ரீவியஸ் இயரோ சப்சிக்வெண்ட் இயரோ இதில் நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது. அதுதான் மெயின் ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ ஒரு சம் பார்த்துடலாம் இந்த கான்செப்ட் வச்சு. ஓகே, ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஏன்னா இந்த செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், தென் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ரெண்டுமே போட்டதுக்கப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி இங்கே ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. பேலன்ஸ் ஷீட் அஸ் யூஷுவல் எப்பயும் போல் அசட் அண்ட் லைபிலிட்டி சைடு தான் போட்டுக்கோங்க. இப்போ அசட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர். இது நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லை. தென் ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் இதில் வரும். ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இன்கம்னு நான் ஆல்ரெடி தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த சாப்டரை தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு வர வேண்டிய இன்கம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அது அசட் சைடு கண்டிப்பாக வரும். ஏன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துகிட்டீங்கனாலே ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் 2 அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக வரும். அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் கம்பல்சரியாக அசட்டு தான். ஓகேவா? அது நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். ப்ளஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதுமே அசட் சைடு அவுட்ஸ்டாண்டிங் இன்கமும் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. அது அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்டு, இல்லை அக்குமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அசட் சைடு தான் போட்டிருப்பீங்க. இங்கேயும் அதே கான்செப்டே அப்ளை பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இன்கம். ஸோ கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் சரி, அது நமக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிற இன்கம். ஸோ அசட் சைடு தான் அது வரணும். ஓகே, அப்படியே லைபிலிட்டி சைடு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஓகே, ஃபார் த சப்சிக்வெண்ட் இயர், அதாவது இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், அந்த கான்செப்ட் தான் இது. ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க வார்த்தையை நான் வச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சப்சிக்வெண்ட் அப்படிங்கிறது கரண்ட் இயருக்கு அதுக்கு அடுத்த வருஷம். ஓகே, 2018க்கு தான் நம்ம அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 2019 கூடிய இன்கம்மை, தட் மீன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம 18லேயே அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகே, இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்பீங்க, இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது. அதை வந்து லைபிலிட்டி சைடு தான் நம்ம போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் ஃபார் சப்சிக்வெண்ட் இயர், நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை இங்கே நம்ம அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அது லைபிலிட்டி. ஓகே, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டில் அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான், இதை தாண்டி எதுவும் கிடையாது. ஓகே, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மக்கப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் புரியாது, மிஸ்டேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஓகே, இதில் இப்போ ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ், இதில் கால்குலேட் தி amount that will be shown as subscription in the income and expenditure account for the year end 31st March 2017. அதாவது கீழே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லேருந்து ஃபைனலாக சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளவு காட்டும் அப்படிங்கிறத நம்மளை கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது எந்த இயருக்கு பார்த்தீங்கன்னா 31st March 2017. ஓகே, இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினான்ஷியல் இயர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு சம்மில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை பார்த்தாலே தெரியுது.
2015 to 16, 2016 to 17, 2017 to 18. ஓகே, ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது 1st April to 31st March தான். ஓகே ஓகே மெயின் ஹெட்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே 3 இயர் கொடுத்துருக்காங்க, 2015 to 16, 2016 to 17, 2017 to 18. 3 வருஷத்துக்கும் தனித்தனி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே இதில் என்ன நமக்கு எந்த இயருக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் முக்கியமான விஷயம். நம்மளை கால்குலேட் பண்ண சொன்னது 31st March 2017. அப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல நம்ம எடுக்க வேண்டியது 2016 to 17. தட் இஸ் 1st April 2016 to 31st March 2017. ஓகே, நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய பீரியடில் ரிசீவ் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு அதை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், வேறு எதுவும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 60,000. 2016 to 17 அந்த பீரியடில் ரிசீவ் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் 60,000. ஓகே, இப்போ கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வாங்க. ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, subscription outstanding for the year 2016 to 17 is rupees 2,400. அதாவது நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொன்ன கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா 2,400. ஓகே, தென் அந்த சென்டென்ஸோட கண்டினியூட்டி பாருங்கள். subscription for 2016 to 17 received in the year 2015 to 16 was rupees 1000. இதோட மீனிங் என்னென்னா, இப்போ ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய கரண்ட் இயர். ஓகே, அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற கரண்ட் இயர் பார்த்திங்கன்னா 2016 to 17 தான். இந்த 2016 to 17 ரிசீவ் பண்ண வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷனை 2015 to 16 நம்ம அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1000. அதுதான் கான்செப்ட். ஓகே, அதாவது இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அந்த அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். ரெண்டாவது கொடுத்துருக்கிற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஓகே, அதாவது 2016 to 17 ரிசீவ் பண்ண வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷனை 2015 to 16 ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வச்சு நம்மளை சம்மு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சம்மு ப்ரிப்பேர் பண்ண சொன்ன டேட்டு பார்த்தீங்கன்னா 31st March 2017. இதைத்தான் நீங்கள் மெயினாக யோசிச்சுக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம சம்மை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார்மெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் காலம் டெபிட் கிரெடிட். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் தான். ஸோ கிரெடிட் சைடு பை சப்ஸ்கிரிப்ஷன். எந்த இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், 31st March 2017. ஸோ அந்த இயருக்கு உண்டான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 60,000. அதை எடுத்து இன்னர் காலமில் போட்டுக்கோங்க. தென் ஃபார்மெட்லேயே நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இதுலேயும் பார்த்துக்கோங்க. கரண்ட் இயருக்கு அவுட்ஸ்டாண்டிங்னா அதை ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா அது கரண்ட் இயர் ட்ரான்சாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கரண்ட் இயருக்கு 2,400. நீங்கள் பார்க்கலாம் கூட திரும்ப காட்டுறேன். கீழே இந்த நமக்கு பாருங்கள் அந்த ஃபார்மெட். ஸோ சம்மு கீழே சென்டென்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. subscription outstanding for the year 2016 to 17 rupees 2,400. ஓகே, அதைத்தான் நம்ம இங்கே சால்வ் பண்ணும்போது ஆட் பண்ணியிருக்கோம், கரண்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட்டு. ஸோ 2,400 அதை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா சம்மில் ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு டீட்டெயிலு, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2016 to 17 received in 2015 to 16 was rupees 1000. ஓகேவா, அதாவது 2017 நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறக்குண்ட கரண்ட் இயர்க்குண்டான சப்ஸ்கிரிப்ஷனை அதுக்கு ப்ரீவியஸ் இயரே நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் வந்து கண்டிப்பாக நம்ம அதை கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா அது அந்த இயருக்கு உண்டான ட்ரான்சாக்ஷன் கிடையாது. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அது கரண்ட் இயருக்கு உண்டான ட்ரான்சாக்ஷன். ஸோ இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அந்த 1000 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 63,400. இந்த அமௌண்ட்டு தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டாக காட்டணும். ஓகே,
ஒரே ஒரு ஃபார்முலா தான். கரண்ட் இயருக்கு உண்டானதை மட்டும் எடுத்து ஆட் பண்ணுங்கள். கரண்ட் இயருக்கு முந்தின இயர், தட் இஸ் ப்ரீவியஸ் இயர், இல்லை கரண்ட் இயருக்கு அடுத்த இயர், தட் மீன்ஸ் சப்சிக்வெண்ட் இயர், இதில் எதுவாக இருந்தாலும் லெஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது கரண்ட் இயருக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் ஆட் பண்ணுங்கள், கரண்ட் இயருக்கு உண்டான இன்கம்மை அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லெஸ் பண்ண வேண்டிய டிரான்சாக்ஷன் ப்ரீவியஸ் இயர் டிரான்சாக்ஷனாக இருக்கணும், அப்படி இல்லைனா சப்சிக்வெண்ட் இயர் டிரான்சாக்ஷனாக இருக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த கான்செப்டுக்குரியது. ஓகே, புரியல அப்படின்னா ஒன்றுக்கு 2 தடவை கூட இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஃபர்தராக உங்கள் புக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக இது புரியும். ஓகே, டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.